வாழ்க. எனக்கு இந்த வாய்ப்பளித்த அருட்சோதி நிலையத்தினருக்கும் நேயர்களுக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் உலக சமாதானம் என்ற பாடலில் 49வது பாடலும் 50வது பாடலும் இன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுல 49வது பாடல் என்ன சொல்கிறது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். பெற்றோர் மக்கள் பாசத்தின் இணைப்பால் வாழ்க்கையில் விளையும் துன்பங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. இப்பாடல் என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்தது முதல் வளர்ப்போர் ஊட்டும் உணவு ஏற்றத்தாழ் அதனால் அடையும் துன்பம் பருவத்திற்கு ஏற்றபடி அவ்வப்போது படிப்பு முதல் இல்வாழ்க்கை ஏற்கும் மட்டும். ஒரு குழந்தை பிறந்தது முதல் வளர்ப்போர் ஊட்டும் உணவு ஏற்றத்தாழ் அதனால் அடையும் துன்பம் பருவத்திற்கு ஏற்றபடி அவ்வப்போது படிப்பு முதல் இல்வாழ்வை ஏற்கும் மட்டும் வருகின்ற துன்பம் எல்லாம் ஆழ்ந்து நோக்க வாழவே விருப்பமின்றி சோர்வர் பெற்றோர். இருவருமே என்றும் தம் மக்களோடு எத்தனையோ துன்பங்கள் ஏற்றே வாழ்வர். வருகின்ற துன்பமெல்லாம் ஆழ்ந்து நோக்க வாழவே விருப்பமின்றி சோர்வர் பெற்றோர். இருவருமே என்றும் தம் மக்களோடு வாழவே விருப்பமின்றி எத்தனையோ துன்பங்கள் ஏற்றே வாழ்வர் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடல்ல பெற்றோர் மக்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களோடு மக்களோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சுருக்கமா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தாய் தந்தை இருவரும் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை வளர்த்து அது பெரிய குழந்தைய ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய பருவம் எடுத்தவுடன் திருமணம் என்ற ஒரு இல்வாழ்க்கையை ஏற்று அந்த இல்வாழ்க்கையில் அந்த குழந்தை தன்னை எவ்வாறு வளர்த்தி கொள்கிறதோ அதன்படி அந்த பெற்றோர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே ஏற்படுகிறது. எந்த ஒரு குழந்தையும் தன் குழந்தை தரம் இழந்து வாழ்க்கையில் துன்பம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்ப்பதில்லை பெற்றோர்கள். எல்லாருமே ஒவ்வொரு குழந்தையையும் நல்ல குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களில் தாய் தன் குழந்தைக்கு அன்பாக வெளிப்படுத்துவது பாசம். அதே தந்தை ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக வெளிப்படுத்துவது என்னன்னா கண்டிப்பு. தாய் பாசத்தோடும் தந்தை கண்டிப்போடும் தான் ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய குழந்தை 10 வயது வரை அந்த குழந்தையின் அரவணைப்போடும் ஆசையோடும் தந்தையின் கண்டிப்போடும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு பெற்றோர்கள் சொல்வதை அப்படியே எடுத்துக்கொண்டுதான் அந்த குழந்தை வாழ்க்கையை பின்பற்றி கொண்டு நடைமுறை வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கு. பழக்க வழக்கங்களும் தாய் தந்தையர் என்ன சொல்கிறார்களோ அதையே கவனித்துக் கொண்டு அது வாழ்க்கையை பின்பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த விதத்தில் 12 வயது வரை அந்த குழந்தை நல்ல முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பழமொழி முன்னோர் சொல்லி வைத்தார்கள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவன் ஆவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே. எந்த அன்னையுமே தன் குழந்தை தரமிழந்து வளரணும்னு வளர்றதில்லை. ஆனா இதை அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டாங்க இந்த மாதிரி. அப்போ ஒரு குழந்தை 12 வயது வரை தாயை சார்ந்தே இருந்து தாயினுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு குடிக்காரனுடைய மனைவியா இருந்தாலும் அந்த குழந்தைய நல்ல முறையில வளர்க்கணும் தான் அந்த தாய் நினைப்பாங்க. தன் கணவனை போலவோ அல்லது தன் சகோதரர்களை போலவோ தரம் இழந்த வாழ்க்கையை வாழக்கூடாது, நம்ம குழந்தை நல்ல முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் தான் ஒவ்வொரு தாயும் வளர்ப்பார்கள். 12 வயது ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை நட்பு வட்டம் பெருகும். நட்பு வட்டம் பெருகும் பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, பெற்றோர் சொல்றதை விட அந்த நட்பு வட்டம் தான் அவர்களுக்கு முக்கியமானவங்களா ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த டீனேஜ் தடம் மாற்றக்கூடிய வயது. அந்த தடம் மாற்றக்கூடிய வயதுல தடுமாற்றமும் ஏற்பட்டு விடுது அந்த குழந்தைகளுக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு தடமாற்றம் ஏற்படும் பொழுது இந்த நம்ம சொல்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் முக்கியம் என்ற நிலையில அவர்களுடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. அதை தாயானவர் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். கண்காணித்து தன் குழந்தை தீய வழியில் செல்கிறது என்று பார்த்து உடனடியாக அதை மாற்ற முயற்சி செய்யும் பொழுது அந்த குழந்தை தன்னை மாற்றிக்கொள்ளும்.
இது தாய்க்கே தெரியாத விதத்தில் அந்த குழந்தை தன்னை தடமாற்றி கொண்டு இருந்ததுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நாளடைவில் அந்த வழக்கம் ஆகிவிடுது. வழக்கம் என்ன ஆகுதுன்னா பழக்கமாக மாறி அது அப்படியே அந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாக போயிடுது. இப்ப அடிமையா போயிடுச்சுன்னா அந்த வழக்கத்துல இருந்து நம்மால அதை மாற்றி கொண்டு வர பழையபடி எடுத்துட்டு வர முடியாது. இது மட்டும் இல்ல, ஒரு குழந்தை உருவாகும் பொழுது தாய் தந்தையின் இணைப்பில், இந்த தாய் தந்தையின் இணைப்பில் கூட நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு பாசம், நல்ல சஞ்சலங்கள் ஏதும் மற்ற நிலை, ஒரு அன்போடும் இருவருமே இருக்க வேண்டும். ஒருவரிடம் நல்ல எண்ணம் இருந்து ஒருவரிடம் வேறு மாதிரி தீய எண்ணங்களோ அல்லது ஏதோ ஒரு மனஸ்தாபத்தோடு அவர்கள் பிணைப்பில் இருந்தார்கள் என்றால் அந்த குழந்தை உருவாகும் பொழுது அந்த எண்ணங்களும் அந்த கருவில் இருந்து அதன் மூலமாக அந்த குழந்தை உருப்பெறும். இப்போ 12 வயது வரை தாயின் கண்காணிப்பில் வளர்ந்து கொண்டு வருகிறது. 12 வயதுக்கு மேல் அந்த கரு அமைப்பே அந்த குழந்தைய இந்த தீய பழக்கங்களுக்கும் அந்த கருவில் உருவான தீய எண்ணங்களுக்கும் அது ஆளாகிவிட்டு தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த மாற்றங்களுக்கு அது உட்பட்டு விடுகிறது. அப்ப இந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் தன்னை ஒரு குறிப்பிட்ட வயது பருவ வயது காலத்தில் தன்னுடைய எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களை மாற்றி தீய எண்ணங்களாக மாற்றிக்கொண்டு அதனுடைய வாழ்க்கையை தடுமாற்றிக்கொண்டு அது இது பண்ணுகிறது. அப்போ இந்த கணவன் மனைவி உறவு என்பது அந்த காலத்திலே சொல்லி வச்சாங்க. கணவன் மனைவி உறவு ஒரு தெய்வீகமான உறவு என்றாங்க. தெய்வீகமான உறவாக நினைத்து இந்த தாய் தந்தையின் இணைப்பு இருக்க வேண்டும். அந்த தெய்வீகமான உறவில் பிறக்கக்கூடிய குழந்தையும் அந்த தெய்வீகமான எண்ணங்கள், தெய்வீகமான பழக்க வழக்கத்தோடு தான் அது வளரும். இந்த சஞ்சலங்களோடு இருக்கக்கூடிய குழந்தை தான் வருங்காலத்தில் வேறு கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி அதனுடைய வாழ்க்கை சீரழித்து போய்கிறது. இதுல என்னன்னா நம்ம நிறைய பேர் சொல்றது என்னன்னா, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, என் அப்பா அம்மா அப்பவே என்னை கண்டிச்சிருந்தாங்கன்னா நான் நல்லா இருந்திருப்பேன், எங்க அப்பா அம்மா என்னை அந்த மாதிரி கண்டுக்கல விட்டுட்டாங்க, அவர்கள் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நடிச்சிருப்பாங்க, தெரியாத ஒரு நிலையில அந்த குழந்தைகளுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனா சூழ்நிலை என்பதை ஒரு குற்றமாக சொல்வதற்கு மனிதர்கள் முக்கியம் சொல்லக்கூடாது. மனிதர்களுக்கு சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதற்கு தான் இறைவனுடைய படைப்பு 6வது அறிவு, அந்த சிந்திக்கும் திறனை நமக்கு கொடுத்துருக்காங்க. மனிதனை உருவாக்குவது சூழ்நிலை அல்ல, சூழ்நிலைகள் தான் மனிதனால் உருவாக்கப்படுகிறது. சூழ்நிலையை எப்படி வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்னு பெஞ்சமின் டிஸ்ரேலி என்றவர் சொல்றாரு. மனிதன் மட்டும்தான் சூழ்நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ ஒரு விலங்குகள் நம்ம பார்க்கிறோம், வீட்டு விலங்குகளும் இருக்கு, காட்டு விலங்குகளும் இருக்கு. வீட்டு விலங்குகளை இப்ப நம்ம நாய் வளர்க்கிறோம் வீட்டுல அப்படின்னா அந்த நாயை கட்டி போட்டு வைக்கிறோம். ஒண்ணும் இல்ல, கட்டி போடாமையே அதை நம்ம எப்பவும் எவ்வளவு கட்டி போடுவோமோ அந்த இடத்துல போய் உட்காருன்னு சொன்னோடனே அதை அந்த இடத்த விட்டு வராது. ஏன்னா கட்டி போட்டுட்டாங்கன்றது மாதிரி அதோடைய எண்ணம். சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லை. அதே போல ஒரு யானை இருக்கு, யானையை காட்டுல மரத்துல கட்டி போடுறாங்க, பழகிட்டாங்க. அந்த மரத்துக்கிட்ட அதை நிக்க வச்சாலே அந்த யானை அந்த இடத்த விட்டு நகராது, ஏன்னா நம்ம கட்டி போட்டுட்டாங்க. ஆனா அந்த யானைக்கு பலம் இருக்கு, மரத்தையே முறிச்சு போட்டு தப்பிக்க முடியும். ஆனால் அதுக்கு அந்த சிந்தனை சக்தி இல்லை. ஆனா மனிதனுக்கு 6வது அறிவு, சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் நல்ல முறையில் மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள மனிதனால் முடியும். எவ்வளவு பலசாலியாக இருக்கக்கூடிய யானையா இருந்தாலும் சரி, சிங்கமா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கிறோம் டிஸ்கவரி சேனல் எல்லாம் அந்த சிங்கத்தை கூட தன்வயப்படுத்திக்கிறாங்க. அது பாசமா நம்ம வளர்த்தோம் அப்படின்னா காட்டுல இருக்க சிங்கம் கூட மனிதனோட ஒன்றி விடுகிறது. அப்ப அப்பேற்பட்ட சிங்கம், புலி, யானையை அடக்கக்கூடிய சக்தி இந்த மனிதனுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு தன்னால் தன்னுடைய சூழ்நிலையால் அரசனாகி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள சக்தி படைத்தவன் மனிதன் மட்டுமே. சூழ்நிலையை மட்டுமே காரணம் காட்டி ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ளவும் முடியும், தாழ்த்தி கொள்ளவும் முடியும். சூழ்நிலை என்பது தன்னை உயர்த்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும்னு ஒவ்வொருத்தருக்கும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆனா அந்த சூழ்நிலையே தன்னை தரம் தாழ்த்தி விடுகிறது என்ற அச்சமும் முயற்சியின்மையும் தான். அச்சம் ஒன்று இருந்தாலே போதும், முயலாமையே எனக்கு பயம் பயம் பயம், அந்த பயத்தினாலேயே அவன் எதிரியுமே முன்னாடி கால் எடுத்து வைக்காம தன்னை தரம் தாழ்த்தி கொண்டு தன்னுடைய சூழ்நிலை ஒன்றை குறை சொல்லிவிடுகிறான். என்னோட வாழ்க்கையே இருண்டு போச்சு அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப நல்ல வசதி படைத்தவன்
பிறர் மதிக்கத்தக்கவனா இருக்கிறவன் கூட சூழ்நிலையால தன்னுடைய நிலை மாறி தீய பழக்கத்திற்கு ஆளாகி போய்விடுகிறார். மகரிஷி சொல்றாங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனுமே ஒரு தீய பழக்கத்திற்கு ஆளாவது தன்னுடைய சொந்த செலவில் அல்ல. என்ன சொல்றாங்கன்னா, தான் சொந்த செலவு பைசா போட்டு ஒரு சிகரெட் கூட யாரும் ஃபர்ஸ்ட் வாங்க மாட்டான். ஃபர்ஸ்ட் வாங்குற தண்ணி அடிக்கிற அந்த பழக்கம் கூட யாருக்கும் தான் சொந்த செலவுல வராது. ஃப்ரெண்ட்ஸோட சூழ்நிலை காரணமாக, பிறர் மன தூண்டுதலின் காரணமாக ஒருத்தர் கூட்டிட்டு போறான், சும்மா ஒரு சிகரெட்டை எடுத்து பாரு எப்படி இருக்கு அப்படிங்கும்போது அதை ஒரு சிகரெட்டை எடுத்து அவன் ஒரு முறை அதை சுவைக்க ஆரம்பிக்கும் பொழுது அது அவனுக்கு இன்பமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் இவனுடைய பணத்தையே போட்டு அவன் அந்த பழக்கத்துக்கு அடிமையாக. அது இழுக்கும் பொழுது அவனுக்கு மூச்சு அடைத்து ஏற்பட்டு இருமல் வந்து அது ஒரு துன்பமாக மாறிடுச்சுன்னா திருப்பி அவன் ஃப்ரெண்டே காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாலும் அதை எடுக்கவே மாட்டான். தண்ணி அடிக்கிறதும் அதே மாதிரி குடிச்ச உடனே சிலவங்களுக்கு வாமிட் வரும், அலர்ஜி மாதிரி. வாந்தி எடுத்துடணும் அப்படின்னா குடலெல்லாம் பரட்டிட்டு வர மாதிரி வாந்தி வந்துச்சுன்னா அவனால அதை தாங்கவே முடியாது, அடுத்த முறை பக்கவே போக மாட்டான். ஆனா அதே இன்பமான ஒரு உணர்வா ஏற்பட்டு ஒவ்வொரு முறையும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாமே அதை ஏற்படுத்தி கொண்டு ரொம்பலாம் குடிக்காரங்களாக எல்லாரும் சொல்லும்படி அளவுக்கு பெரிய குடிக்காரனா பெரிய ஆளாயிடுவாரு. அப்போ ஒரு தீய பழக்கம் கூட ஒருவனுக்கு ஒத்துக்கொள்ளும் பொழுது அது இன்பமாக மாறி அதே துன்பமாக போய்விடுகிறது. இந்த விதத்துலதான் தீய பழக்கங்களுக்கு ஒவ்வொருவரும் ஆளாகிறார். அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, கெட்ட பழக்கமே இல்லாம யாராலும் இருக்க முடியாது. கெட்ட பழக்கங்களை கத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதை எப்பொழுது கத்துக்கிறோமோ அதோட மறந்துக்கணும். களவும் கற்று மற அப்படிங்கிறாங்க. அப்ப திருடனை கூட திருடி ஒருத்தன் பழக்கம் பண்றான்னா அந்த பழக்கத்தை அவன் வழக்கமா ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா உழைக்கும் எண்ணமே அவனுக்கு வராது. அப்ப களவும் கற்றும் மரன்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சில நேரங்களில இந்த தடமாற்றம் வரக்கூடிய அந்த டீனேஜ்ல ஒரு சில பழக்கங்கள் வரத்தான் செய்யும். அந்த பழக்கங்களை நம்ம உணர்ந்து 6வது அறிவு சிந்தனா சக்தியை உபயோகித்து அதிலிருந்து நாம் மீண்டு வரத்துக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸோ இந்த விதத்துல சூழ்நிலைகளை மாற்றி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களை பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளவு வெளிச்சமா உட்கார்ந்துருக்கோம், பிரகாசமா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய எதிர்காலமும் எல்லாருமே நல்லா சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். விஞ்ஞான யுகத்துல யாருக்காவது சமையல் பண்றது கூட கஷ்டமா இருக்கா? எவ்வளவு ஈஸியா இருக்கு. மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, ஒரு நிமிஷத்துல சட்னி அரைச்சிடணும், மாவு ஆட்டி போட்டு ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இல்லைங்களா? ஆனா அதற்கு காரணகர்த்தாவா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒளி வீசிக்கிட்டு ஒன்னொன்னுக்கு ஈஸியா செய்யறதுக்கு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்துல கரண்டை கண்டுபிடிச்சார் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் அந்த கரண்டை கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் உட்காந்துக்க முடியாது. இன்னும் இருள தான் நம்ம வாழ்க்கை சூழ்ந்து போயிருக்கு. அந்த கரண்டை அவர் கண்டுபிடிச்சதுனால நம்ம என்ன பண்றோம், நல்லா சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். ஆனா அவருடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை அவருக்கு சரியில்லை. பெற்றோரின் கஷ்டம். அந்த நிலையில அவரை பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க. 3 மாதம் மட்டும்தான் அவரால் பள்ளிக்கு போக முடியுது. பள்ளியில உட்கார்ந்து அவரால் படிக்க முடியும். ஏன்னா அவருடைய காது கேட்காத, ஒரு காது ஃபுல்லா சுத்தமாவே காது கேட்காம ஒரு காது மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கு. அந்த நிலையில அவர் 3 மாதம் கூட பள்ளியில உட்கார்ந்து படிக்க முடியல. ஸோ 3 மாதத்தோட பள்ளியை விட்டு வந்துட்டார். வந்து இருந்தவர் தன்னுடைய சூழ்நிலையை நினைச்சு என்ன பண்ண, 11 வயது முதலே ட்ரெயின்ல ஒரு ட்ரெயின்லயும் செய்தித்தாள்கள் வியாபாரம், பத்திரிகை வியாபாரம் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தார். 11 வயதுல தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சு ட்ரெயின்ல வியாபாரம் பண்ணும்போது 12 வயதுல இருந்த ஒரு காதுலயும் 50% செவிடாயிருச்சு. அப்ப அவருடைய காது என்று பார்த்தா மொத்தத்துல 2 காதுமே 50% தான் ஒர்க் ஆகுது. ஒரு காது சுத்தமா இல்ல, ஒரு காது பாதி போயிடுச்சு. இந்த நிலையில அவர் அந்த வியாபாரத்தை பார்த்து கொண்டே, படிப்பறிவும் இல்லை, ஒரு ட்ரெயின்ல விட்டுட்டு ஒரு அடுத்த ட்ரெயின் வரும் இல்லையா, அந்த கேப்ல உட்காந்து அவரை எழுத்து கூட்டி படிப்பாரு. பத்திரிகைகள் வியாபாரம் பண்றாரு இல்லையா, அந்த பத்திரிகைகளிலேயே எழுத்து கூட்டி படித்து தன்னுடைய கல்வி அறிவை அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறமா விஞ்ஞான விளக்கங்கள் ஏதாவது வருதா, விஞ்ஞானத்தை பத்தி ஏதாவது செய்திகள் வருதா அப்படின்றத எடுப்பார். எடுத்து அதை ஒரு குறிப்பெடுத்து வச்சுப்பார். அதுல எதுவும் விளக்கம் நமக்கு புரியல அப்படின்னா அந்த புரியாததை அவர் என்ன பண்ணுவார், மற்றவங்க கிட்ட கேட்டு அதனுடைய விளக்கத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டார். இவ்வாறு ஒன்னொன்னு ஆராய்ச்சி பண்ணி சூழ்நிலை ஒன்றையே அவர் நினைச்சிருந்தாருன்னா
இந்த அளவுல வந்துக்க முடியும். ஆராய்ச்சி பண்ணி தான் தன்னை அவரு தன்னோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவருடைய வாழ்க்கையில முன்னுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒளி வீசிக்கிட்டு இருக்குன்னா அன்னைக்கு அவர் வந்து இந்த முயற்சி செய்யாம இருந்திருந்தாருன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த விதத்துல சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு கரண்டை கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை நம்ம இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கோம். ஸோ இந்த விதத்துல அவருடைய வாழ்க்கையை அவர் நல்ல முறையில செலவிட்டிருக்காரு. இது வந்து உலக நாடுகளில நம்ம பார்க்கணும். நம்ம தேசத்திலேயே இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெருமையா பேசுறோம். ஒருத்தர் அந்த பெருமையா பேசக்கூடியவர் வேறு யாரும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம தேசம் வல்லரசு நாடாக இருக்கு, ராணுவத்துல நல்லா வளர்ந்து இருக்கு, விண்வெளி ஆராய்ச்சியில இருக்கு, தொழில்நுட்பத்துல முன்னோடியா இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டின் இந்திய நாட்டின் எதிர்காலமே ஒவ்வொரு சிறுவர்களிடம் தான் இருக்கு, கனவு காணுங்கள்னு சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவருடைய வாழ்க்கையில அவருடைய சூழ்நிலை இப்படி இருந்தது. அவங்க அப்பா ஒரு சாதாரண படகு கட்டும் தொழிலாளி தான். ஆனா அவரு இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இந்திய குடிமகனாக, முதல் குடிமகனாக வாழ்ந்து ஒரு பாரத ரத்னாவாக மாறியிருக்காரு. அந்த அளவுல அவருடைய வாழ்க்கைய அவரு மாத்தி இருக்காரு. இன்னைக்கு அக்னி சிறகுகளுக்கு ரெட்டை கட்டி அவர் பறக்க விட்டுருக்காரு அப்படின்னா அதற்கெல்லாம் அவருடைய சூழ்நிலையை காரணமா காட்டி இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை பத்தி இங்க உட்காந்து நம்ம பேசிருக்க முடியாது. யாருன்னே தெரிஞ்சிருக்காரு. அவரும் அவங்க அப்பாவோட ஒரு படகு கட்டும் தொழிலாளியாவே இருந்திருப்பாரு. அவருடைய வாழ்க்கை அப்படியே போயிருக்கும். ஆனா இன்னைக்கு ஒருத்தரும் அப்துல் கலாம் தெரியாத சின்ன குழந்தை கூட இருக்காரு இல்லைங்களா? ஒருத்தரும் அவரை பத்தி பேசுறாங்கன்னா அவர் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையே இருண்டு இருக்கு நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்போம். அந்த இருண்டு இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் இருளாதான் இருக்கு வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, இருட்டா இருக்கு? இருட்டு இல்ல, எல்லாமே சிவம் என்பது இருட்டு தான். அதுல இருந்து அந்த சக்தி வெளிப்படும் போதுதான் நம்ம வாழ்க்கை பிரகாசமாகும். அப்ப அந்த இருட்டையே வெளிச்சமாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா ஒவ்வொரு மனிதனும். ஒரு இருண்ட வீட்டுக்குள்ள நுழையணும் இரவுல. அந்த இருண்ட வீடு கதவு ஜன்னல் எல்லாம் மூடி இருக்கு, லைட்டே இல்லை. நம்ம உள்ள நுழையிறோம். உள்ள நுழையும் போது நம்மளும் போய் இருட்டா இருக்கே, ஒண்ணுமே இல்லை, நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் இருளாவே தான் இருக்கும். அந்த வீடு இருளாவே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணு தெரியாதவங்க கூட தடவி பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுபோல நம்மளும் ஒரு முயற்சி, நமக்கு எங்க இருக்கு சுவிட்ச் போர்டு தெரியாம புது இடமா இருந்தாலும் செவத்துல அப்படியே தடவி போனா எங்கேயோ ஒரு இடத்துல சுவிட்ச் கண்ணுக்கு தெரியும். லைட்டை போட்டோம்னா அந்த இருள்ல இருந்து வெளிச்சம் வந்துடும் இல்லைங்களா? அது போல நம்மளுடைய வாழ்க்கை இருண்டதாக இருந்தாலும் அதை நம்மளுடைய 6வது அறிவு சிந்தனா சக்தியை கொண்டு நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். அதற்கு ஒரு போன வாரத்துல சூரிய வணக்கம்னு சன் டிவியில போடுறாங்க. ஒரு பெண் 13 வயது சிறுமி, அந்த பெண்ணுடைய பேட்டியை பார்த்தேன். எனக்கு இங்க சொல்ல வேண்டும்ன்றதுக்காக தான் அதை நான் பார்த்தேன்னா என்னன்னு தெரியாது. அந்த பெண்ணினுடைய பேட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, 13 வயது சிறுமினா அவர்கள் வந்து குழந்தைகள் பாராளுமன்றம் ஒண்ணு நடத்துறாங்களாம். பாராளுமன்றத்துல அமைச்சர்கள், பிரதம மந்திரி எல்லாம் என்னெல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைகளும் அவரவர்கள் ஒரு பொறுப்பு, ஒரு அமைச்சகத்தை எடுத்துக்கொண்டு அதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. குழந்தைகள் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த ஆராய்ச்சியில ஒரு துறையை எடுத்துக்கிறாங்க. எப்படி அந்த நாடாளுமன்றத்துல அமைச்சர்களும் எம்பிகளும் செய்யறாங்க அதே போல இந்த குழந்தைகளும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்துல இந்த குழந்தை மனித உரிமைக்காகவும், பெண் உரிமைக்காகவும், சிறுவர் தொழிலாளர்களுக்காகவும், சிறுவர்கள் திருமணத்திற்காகவும் இந்த குழந்தை தனியா ஸ்டெப் எடுத்து அவ வந்து அதை பத்தி பேசிட்டு ஐநா சபையில அழைப்பு வந்திருக்க. ஐநா சபையில போய் அந்த பொண்ணு பேசிட்டு வந்திருக்கா இதை பத்தி. அப்போ ஒரு 13 வயது சிறுமி ஐநா சபையில போய் தன்னால பேச முடியும் அப்படின்னா அந்த குழந்தையின் சூழ்நிலை, அதுவும் சாதாரண குழந்தை இல்லைங்க. அந்த பொண்ணு சொர்ணலட்சுமி குழந்தை, இரு கண்களும் இல்லாத, கண்களே தெரியாத குழந்தை. யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை
தன்னுடைய சூழ்நிலை தனக்கு கண்ணு தெரியல, நம்ம ஸ்கூல் மட்டும் போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு அது வீட்டுல இருந்திருந்தா, இன்னைக்கு அந்த குழந்தை இவ்வளவு தூரம் பேசுதுன்றதுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? அப்போ அந்த ஒரு குழந்தை, இந்த ஒரு பெண் குழந்தையின் பொழுதே அதுக்கே எவ்வளவு முயற்சி இருக்கும் பொழுது உடலில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கும். கைகள், கால்கள், கண்கள் எல்லாமே நல்லா இருக்கு. நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தோணுதா? ஏன் நமக்கு தோணல? அப்ப அந்த குழந்தையே நம்ம ஒரு ரோல் மாடலா ஏன் எடுத்துக்கூடாது? தமிழ்நாட்டுல பிறந்திருக்க குழந்தை சொர்ணலட்சுமி பேரு போன வாரத்துல வந்தது. ஸோ அதை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்துட்டேன். இந்த மாதிரியும் இருக்காங்க பிள்ளைங்க. இந்த குழந்தைகள் பாராளுமன்றம் ஒண்ணு நடத்துறாங்க. ஐநா சபை வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை போய் பேசிட்டு வந்திருக்கு. அதுவும் அதனுடைய பேச்சு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த பேச்சுல அதனுடைய ஆர்வம் என்ன அப்படின்னா, நான் வசதி வாய்ந்தவளா இருக்கிறேன், என்ன எங்க அப்பா அம்மா கார்ல போட்டு வீட்டு வராங்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். என்னை போல கண்ணு தெரியாத குழந்தைகள் எத்தனையோ பேர் படிக்கவே வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு ஒரு எதிர்காலம் வேணும். அதை இந்த நாடு, இந்திய நாடு செய்யுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. என்னை போல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் நல்ல முறையில் வளர்வதற்கு என்ன செய்ய போறாங்க இந்த இந்திய நாடு? என்ற முறையில அந்த பொண்ணு தன்னுடைய கோரிக்கையை மேல மேல கொடுத்துட்டே இருக்கா. அந்த பேசுற திறமை கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெளியில் சொல்லி இல்லாம வார்த்தை அழுத்தம் திருத்தமா இருக்கு. இங்கிலீஷ் போல்டா பேசுறான். அதனால ஐநா சபை வரைக்கும் பேசிட்டு வந்திருக்காங்க குழந்தை. ஸோ அந்த விதத்துல அவளையும் நம்ம ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு நம்ம சூழ்நிலைகளை ஒரு காரணம் காட்டக்கூடாது. சூழ்நிலை என்பது நமக்கு அல்ல, மிருகங்களுக்கு மட்டுமே அந்த சூழ்நிலை. இப்ப சூழ்நிலையை ஒருவன் காரணம் காட்டுகிறான் என்றால் அவன் 5 அறிவு படைத்தவன் மட்டுமே. 6வது அறிவு அவனுக்கு சிந்தனா சக்தி இல்லை என்ற நிலையில அவனை நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அப்ப தீய பழக்கங்களுக்கு சூழ்நிலை காரணம் அல்ல, தன்னுடைய 6வது அறிவை பயன்படுத்தி அவனை வளர்த்து கொண்டு அவனின் வெற்றியை, வாழ்க்கையை பிரகாசமாக்கி கொண்டு இந்த நான் சொன்ன அந்த தாமஸ் ஆல்வா எடிசன், அப்துல் கலாம், சொர்ணலட்சுமி இவர்களின் வாழ்க்கையை எல்லாம் நம்ம மனதில் போட்டுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை நல்ல முறையில் உயர்த்தி கொண்டு நம்முடைய பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு, பெற்றோர் மக்கள் வாழ்க்கையின் துன்பங்களோடு அவங்க வாழறாங்கன்னு தான் பாட்டுல பார்த்தோம். அப்ப அந்த பெற்றோர் மக்களை நல்ல முறையில், மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷமா, பெற்றோர்கள் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை என்னன்னா பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது. பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பிரகாசமாக வைத்துக் கொண்டார்கள்னாவே பெற்றோர்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவார்கள். அந்த விதத்துல அனைவரும் தீய பழக்கங்களுக்கு ஆகாமல், தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நல்ல வாழ்க்கை முறையில் வாழ்ந்து நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக வாழ இந்த பாடல் உங்களுக்கு உலக சமாதான திட்டத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலில் கொடுக்கப்பட்டுள்ளது என்னன்னா, மக்கள் பெற்றோர்களை சந்தோஷமாக நடத்தி கொண்டு செல்ல வேண்டும், அதிலிருந்து நாம் உலக சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் இதில் கொடுத்திருக்காங்க என்று சொல்லி இந்த பாடலை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது அடுத்த பாடலை நாம் பார்ப்போம். 50வது பாடல் மயக்கம் தெரிய வேண்டும் என்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க. உலக சமாதான திட்டத்திற்காக கொடுத்துள்ள இந்த பாடலை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். ஜாதி, மத, தேச, மொழி, இனம் இவற்றால் தங்களையே உலக மக்களிடமிருந்து வேடித்துக் கொண்டு பிற மக்கள் தம்மை பிழையான வார்த்தைகளால் வெறுத்து பேசும் ஜாதி, மத, தேச, மொழி, இனம் இவற்றால் தங்களையே உலக மக்களிடமிருந்து வேடித்துக் கொண்டு பிற மக்கள் தம்மை பிழையான வார்த்தைகளால் வெறுத்து பேசும் நீதிக்கு முரணான செயலை கூட நிச்சயமாய் இது உயர்ந்த பண்பாடு என்று வாதிக்கும் கூட்டமும் நம் சகோதரர் தான். வழி தெரிந்து தெளிவடைய வாழ்த்துவோமே. நீதிக்கு முரணான செயலை கூட நிச்சயமாய் இது உயர்ந்த பண்பாடு என்று வாதிக்கும் கூட்டமும் நம் சகோதரர் தான். வழி தெரிந்து தெளிவடைய வாழ்த்துவோமே அப்படின்னு இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜாதி, மதம், தேசம், மொழி, இனம் எல்லாமே இருக்கு. இவற்றிலிருந்து உலக மக்களை வேதித்துக் கொண்டு நாம் இவர்களை பிரித்து இதன் மூலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து தெளிவடைய வேண்டும்.
மயக்கம் தெரிய வேண்டும். இந்த வேற்றுமையிலிருந்து ஒற்றுமை வேண்டும் என்பதை பத்தி தான் இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல ஜாதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிகால மனிதன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கானோ அதே போலதான் இப்பவும் நாம் அனைவரும் ஜாதி, மதம், மொழி, இனம், பிரிவினை மக்களிடையே இருந்து ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தது. அப்ப இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்தார்கள். அந்த தொழிலை வச்சுக்கிட்டு இந்த ஜாதி என்று பிரித்தார்கள். இப்போ ஜாதி என்பது இல்லாமல் ஒற்றுமையாக வாழ முடியும் நம்மால. அந்த காலத்துல தொழிலை வச்சுதான் ஜாதின்னு பிரிவினை வந்தது. இப்ப தொழில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யறாங்க. யாருக்கும் இந்த தொழில் செய்ய தெரியாது. இன்றைக்கு பெண்களே கூட விமானம் ஓட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டார்கள். அப்ப அன்னைக்கு செய்த தொழிலையே இப்ப யாரும் செய்யல. அப்ப எல்லாமே மாறி போயிருந்த காலத்திலையும் இன்னும் இந்த வேற்றுமைகள் எதற்கு? வேற்றுமைகளே வேண்டாம் அப்படிங்கிறது. அடுத்ததாக மதம் அப்படின்னு பார்த்தோம்னா, மதம் எப்படி உருவாகியது அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது, மதம் அப்படிங்கிறது ஒரு குழுவினர் ஒரு இடத்துல கூடி அவர்களுக்குள்ள ஒரு தலைவரை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த தலைவர் என்ன சொல்றாரோ அதுவே வேத வார்த்தை. அந்த தலைவர் இதுதான் சாமி, இதுதான் கடவுள், இததான் நீ கும்பிடணும், இப்படிதான் கும்பிடணும், பிரேயர் பண்ணணும், ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்றாங்க. சாமியே இல்ல, நம்ம வெறும் நமாஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதன்படி செய்யறாங்க. இத்தனை கோயில்கள் இருக்கிறது. இந்துக்களில் எவ்வளவோ கோயில்கள் வச்சு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சாமின்னு சொல்லி அந்த சாமிக்கு ஒரு பெயர் வைத்து அந்த காலத்துல வழிபாடு, உருவ வழிபாடுன்னு வழிபாடு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் இந்த இந்துக்களுக்கு ஒரு தலைவனாகவும் கிறிஸ்துவர்களுக்கு ஒருத்தரை தலைவராகவும் ஏற்படுத்தி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. முஸ்லிம்ஸ்க்கு ஒருத்தரை தலைவராக. ஆனா எல்லாரும் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது இந்த வேற்றுமை நமக்கு வராது. அப்ப மதம் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டதுதான். அடுத்ததாக மொழி. மொழி எப்படி உருவாக்கப்பட்டது? மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே இந்த வாயின் மூலமாக விடக்கூடிய ஓசை தான் வருகிறது. மனிதர்கள் நாட்டுக்கு நாடு ஒரு ஓசை வேறுபடுகிறது. அவர்கள் வேற மாதிரி பேசுறாங்க, நம்ம வார்த்தைகள் வேற மாதிரி வருது. நம்ம அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆ என்ற எழுத்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாம ஈஸியா வரக்கூடிய எழுதான் ஆ அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த வார்த்தையை, அந்த எழுத்தை முதல்ல வச்சிருக்காங்க. அடுத்ததாக இம் அப்படின் பொழுது, இம் என்று உச்சரிக்கும் பொழுது நம்முடைய ஆதாரங்கள், உடலில் உள்ள ஒவ்வொரு ஆதாரங்களையும் அது டச் பண்ணிட்டு போகுது. அப்ப அம்மாவுக்கு ஆவையும் ஓசையே இல்லாத, கஷ்டமே இல்லாத ஒரு எழுத்தையும், அடுத்ததாக நம்ம ஆதாரங்களை தொட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு இம் என்ற எழுத்தையும் வச்சிருக்காங்க. மா என்பது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்த எழுத்து. அம்மா என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாத்தையும், உயிரையும் நினைக்கிறோம், மெய்யையும் நினைக்கிறோம், உடல் ஆதாரங்களும் நமக்கு வேலை செய்து ஆ என்ற ஓசை இல்லாத, எந்த விதமான துன்பமும் இல்லாத அம்மா அப்படித்தானே இருக்காங்க. நமக்கு யாருக்காவது துன்பம் கொடுக்குறாங்களா? அம்மா என்றாலே அன்பு, அன்பு என்றாலே யாருக்கும் எந்த விதத்திலையும் துன்பம் இல்லாதது அதுதானே. அதனாலதான் அந்த அம்மா என்ற எழுத்து வந்ததாக ஒரு புத்தகத்துல நான் பார்த்தேன். அப்ப அந்த அம்மா என்ற எழுத்து தான் முதல்ல எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு எழுத்துக்களும் ஒரு வார்த்தைகளும் உருவாகுது. ஒவ்வொரு உச்சரிப்பின் வாயிலாகதான் மொழி என்பது உண்டாயிருக்கு. அந்த அம்மாவிலிருந்து தான் நம்ம எல்லாருமே முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆ தான் சொல்லி கொடுக்குறாங்க. எழுதி பொழுது கூட ஆ என்ற வார்த்தையை தான் எழுதும்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்றது நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. முதல்ல ஆ, அதுக்கப்புறமா தான் நம்ம நர்சரியில கொண்டு சேர்க்கறதா இருந்தா கூட நம்ம பிள்ளைங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆண் தான் சொல்லி கொடுக்கணும். மலையாளிஸா இருந்தாலும் ஆண் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆ என்ற வார்த்தை தான் முதல் எழுத்தாக, ஓசை எந்த விதமான வலியும் இல்லாத ஒரு எழுத்தாக அது அமைவதால் அந்த எழுத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்துல தமிழ் ஆரம்பிச்சிருக்கு மொழி. அடுத்ததால் ஆங்கிலம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்திய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய ஆங்கிலம் ஒரு மாதிரி நல்லா பிளையாண்டா இங்கிலீஷ் பேசுறவங்க கூட ஃபாரினுக்கு போனா கொஞ்சம் தடுமாறுறாங்க அந்த இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறது. அப்ப அதே ஆங்கிலம் தானே அங்கேயும் பேசுறாங்க. ஏன் புரியலைன்னா
அவர்களுடைய ஸ்லாங் வேற மாதிரி இருக்கு, அவருடைய மொழி சற்று வேறுபடுகிறது. இங்கிலாந்து போனவங்க புரிஞ்சுக்கலன்னா அமெரிக்கா போறவங்க, அமெரிக்காவும் இங்கிலாண்டும் ஒரே மாதிரி நமக்கு தெரியும், ஆனா அவர்களுக்குள்ள அதுல வித்தியாசங்கள் இருக்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மொழியில கூட இந்த மாதிரி வேற்றுமை இருக்கு. அதே போல தெலுங்கு பார்த்தோம்னா, தெலுங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா தூயா தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, அது ஆந்திரா தெலுங்குன்னு அவங்களே பேர் வச்சுட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டார்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கு வேற அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு மொழியிலையும் ஒரே லாங்குவேஜுக்கே இத்தனை வித்தியாசம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு தமிழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சாவூர் தமிழ்கிறோம், திருச்சி தமிழ்கிறோம், அதுலயே ஒரு சிலவங்களுக்கு புரியல. இப்ப நாகர்கோவில் தமிழாங்க வந்து இங்க நம்ம ஊர்ல இருக்காங்க, புதுசா வந்திருக்காங்க அப்படின்னா அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சிலதெல்லாம் புரியாது. அவர்களுடைய வார்த்தையே வேற மாதிரி இருக்கும், என்ன வார்த்தை சொல்றாங்கன்னே புரியாது. அவர்கள் சில செய்கை மூலமா தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி நாகர்கோவில் தமிழ்லயே சில வார்த்தைகள் நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப தமிழே இவ்வளவு குழப்பம்னா மற்ற லாங்குவேஜ்ல தான். அப்ப அந்த மொழி என்பது ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய உச்சரிப்பின் வடிவம் தான் மொழி. அது நாட்டுக்கு நாடு ஊருக்கு ஊரு வேறுபடுது அப்படிங்கிறாங்க. இறுதியாக இனம். இனம்னா என்ன? இனம் இருக்கு, கடவுளின் படைப்புல மூன்றே இனம் தான். ஆண் பெண், ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத திருநங்கை, இந்த மூன்று தான் இனம். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல இன தகராறு தான் ஏற்படுது. சிலோன்ல 5 பேருக்கு தூக்கு தண்டனை போட்டுட்டாங்கன்னு இங்க புத்த மதத்துல இருக்கிற கோயிலுக்கு காவல், ஏன்னா அங்க சிலோன்காரங்க இருக்காங்க. அப்ப அந்த இன வேறுபாடு அங்க வந்தது. அதாவது யாரும் பண்ற தப்புக்கு அனைவரும் மாட்டிக்கொள்கிறாங்க. அந்த விதத்துல இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கிறதுனாலதான் பிரச்சனைகள் உருவாகுது. பிரச்சனைகள் உருவாகிறது மக்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப துன்பங்கள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த ஜாதி, மத, மொழி, இன வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஐயா சொல்றாங்க. இந்த ஜாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாதிகள்லாம் என்னென்ன ஜாதிகள் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜாதிகள் 4 பிரிச்சிருக்காங்க. சூத்திரர், வைசியர், சத்திரியர், பிராமணர் பிரிச்சிருக்காங்க. இந்த சூத்திரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன செஞ்சாங்க? தொழில் வாரியை தானே ஜாதிகள் பிரிச்சாங்க. இப்ப தொழில் வாரியா பிரிக்கும் போது சூத்திரர்கள் அடிப்படையான தேவைகளை, நமக்கு உணவு, உடை, உறைவிடம், இந்த 3 தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் உழைப்பாளிகள். அந்த உழைப்பாளிகள் உழைத்து நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நமக்கு உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி உற்பத்தி செய்யறதுக்கு அவங்க உபயோகப்படுத்துறது எதுன்னு பார்த்தா கைகளையும் கால்களையும் தான். அப்ப கைகளையும் கால்களையும் உபயோகப்படுத்தி ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்ததனால் அவர்களை காலில் பிறந்தவர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அடுத்ததாக வைசியர்கள். வைசியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல உற்பத்தி செய்து வச்சிருக்காங்க பொருட்கள். அந்த பொருட்களை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை இங்க இல்லாத பொருட்கள் தேவையா இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம நாட்டுல கொஞ்சம் பொருள் விளையுது, சில பொருட்கள் விளையாம இருக்கலாம். இப்ப இதை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு அங்க மிகுதியா இருக்கக்கூடியது அவர்கள் விற்கும் பொருட்களை வாங்கி கொண்டு வந்து இங்கே சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறாக அவர்கள் பண்டம் மாற்று வியாபாரம் அப்பொழுது செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இங்க இருக்க பொருள் போகும், அங்க இருக்கிற பொருள் இங்க வரும். இதை ஒரு இடத்துல பாதுகாத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப பாதுகாத்து வைத்தது எதற்காகனா அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக. வயிற்று பிழைப்புக்காக அவர்கள் உழைக்க மாட்டாங்க, உழைக்க தெரியாதவர்களுக்கு வெறும் பண்டம் மாற்று வியாபாரம் மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வயிற்று பிழைப்புக்காக அவர்கள் செய்த வேலைக்காக அவர்களை வைசியர்கள், வயிற்றில் பிறந்தவர்கள் அப்படின்னு அவர்களை வச்சாங்க. அடுத்ததாக சத்திரியர். சத்திரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த உற்பத்தி செய்து வைத்திருந்த பொருட்களையும் இந்த பண்டமாற்று எடுத்துட்டு வந்து பத்திரப்படுத்தி வைத்திருந்த பொருட்களையும் சூறையாடிட்டு போயிருவாங்க, வந்து எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. அவ்வாறு எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி நம்மளோட பொருட்கள் எல்லாம் போயிடுதே, காணாம போயிடுதே, இதுக்கு நம்ம பாதுகாப்பா வைக்கணும். அந்த பாதுகாப்பா வைக்கிறதுக்கு யாரை நம்ம பொறுப்பா வைக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தரை தலைவரா நியமிக்கிறாங்க. தலைவரா நியமிச்சு அந்த தலைவரை நீதான் இனிமே எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நீ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்க அப்படின்னு ஒரு செங்கோல் ஒண்ணு கொடுத்துடுறாங்க.
அவனை செங்கோல் கொடுத்து அவனை அரசாளர் மாதிரி வைக்கிறாங்க. அரசாளர் அளவுக்கு அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்த மாதிரி அவனுக்கு ஒரு பெருந்தன்மை. அவன் என்ன பண்றான், கொஞ்சம் பேர் ஆட்களை பாதுகாத்துக்கு வச்சு அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்குறான், அவர்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி திருடுறவங்கள பாதுகாப்பா பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா உடல்ல பலம் தேவை. உடல்ல பலம் இருந்தா மட்டும்தான் ஒருத்தன் பாதுகாப்பா அவன் வந்தான்னா அவனை அடிச்சு அவன்கிட்ட சண்டை போட்டு அவன்கிட்ட இருந்து மீட்க முடியும். அப்ப அந்த பலம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா தோல்வியில் தான் வந்தது. அப்ப இந்த சத்திரியர்கள் தோல்வியில் பிறந்தவர்கள் அப்படின்னு சத்திரியர்கள் அவர்களுக்கு ஒரு பிரிவினையை ஏற்படுத்தினார்கள். கடைசியா பார்த்தோம்னா பிராமணர்கள் இவர்கள் இயற்கை தத்துவத்தை சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு விலகி அந்த ஆற்றலை இறைவெளிதான் தெய்வம், எல்லாமே இறைவெளிதான் அப்படின்ற ஒரு நிலையில கொண்டு வந்தாங்க. அந்த இறைவெளியே தெய்வம் அப்படிங்கிறத நாம எல்லாரும் தெய்வமா மதிச்சு அதற்கேற்ற வழியில முறையா அதை பின்பற்றணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ அந்த பேராற்றலில் இருந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அனைத்து பொருட்களும் அந்த பேராற்றல் நுண் பகுதி தான் அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்தி அவர்கள் விளக்கி அந்த இறை ஆற்றலில் இருந்து ஏற்பட்ட அன்பு கருணையும் தான் நம்மளிடத்தில் இருக்கணும். அப்ப அந்த அன்பு கருணையும் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னா அறநெறி. அந்த அறநெறின்றது என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. இது மூன்றையும் அவர்கள் அறநெறியா பின்பற்றி வாழணும் ஒவ்வொரு மக்களும் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவங்களை பற்றியும் அறநெறியை பற்றியும் போதித்தவர்கள் இந்த அறிவில் உயர்ந்த பிராமணர்கள். அப்ப அறிவில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவர்களை ஒரு பிரிவினராக பிரித்தார்கள். அறிவில் உயர்ந்தவர்கள்னா அறிவு எங்க இருக்குன்னா மூளையில இருக்கு அப்படின்ற மாதிரி அவர்களுக்குள்ளே ஒரு யூகம் செஞ்சுட்டு அந்த யூகத்தின் வடிவாக வந்தவர்கள் தான் பிராமணர்கள்னா தலையில் பிறந்தவர்கள் வந்துச்சு. மூளை தலையில் இருக்கிறதுனால அவர்கள்லாம் தலையில் பிறந்தவர்கள். அப்ப சூத்திரர்கள் காலையில் பிறந்தவர்கள், வைசியர்கள் வயிற்றில் பிறந்தவர்கள், சத்திரியர்கள் தோளில் பிறந்தவர்கள், பிராமணர்கள் தலையில் பிறந்தவர்கள். மனிதனுடைய உடலில் பாகம் தான் நாமளா ஒவ்வொரு ஜாதியா பிரிச்சுக்கிட்டோம், வேற ஒண்ணுமே இல்லை. நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளையே வைத்து இந்த மாதிரி ஜாதிகளாக பிரித்து அந்த காலத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவினர் என்ற முறையில் வைத்து வளர்த்து கொண்டு வந்தார்கள். இந்த பிரிவினையின் வழியில் தான் அடுத்ததாக சமயங்களும் ஆரம்பிச்சு. இப்ப ஜாதி பார்த்தோம், அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமயங்கள். மதங்கள் பார்த்துட்டு சமயங்களை பார்க்கணும். மதம்னு பார்க்கும்பொழுது மதம் என்னென்னலாம் பின்பற்றுறாங்க. இந்த மனித குலம் தோன்றி 65 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறாங்க. 65 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இந்த விஞ்ஞானிகள் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னாடி மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் வந்தது. அப்ப சிந்தனை ஆற்றல் இல்லாதவங்க எந்த விதமான பிரிவினையும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு இருக்காங்க. எல்லாமே இறைவனுடைய தொகுப்பு தான், இறையாற்றலிலிருந்து வந்தவர்கள் தான் அப்படின்ற நிலையில இருந்திருக்காங்க. சிந்தனை ஆற்றல் பல லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் வந்து அப்பதான் மனிதனுக்கு அந்த சிந்தனை ஆற்றல் மூலமாக பிரபஞ்சம்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தது. பிரபஞ்சம்னா என்ன, அதை இயக்கிக்கிட்டு இருக்கிறது யாரு, இதெல்லாம் மனிதன் தான். மகான்கள்லாம் சிந்திச்சாங்க. அது எங்கிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் எங்கிருந்து இருக்கு, அதை அறியக்கூடிய நான் யார், அந்த நான் யாருங்கிற பக்குவமும் வந்தது. அந்த நான் யாருக்கும் பொழுது அது எந்த ஆற்றல், அது எங்கிருந்து வந்தது. இவ்வாறு சிந்திக்க தொடங்கிய காலத்துலதான் பல மகான்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதிலா தத்துவ ஞானம் அப்படின்னு ஒரு பதில். அப்ப தத்துவத்தை நீ படிச்சாதான் உனக்கு அந்த இந்த கொஸ்டின் எல்லாம் பதில் கிடைக்கும், உனக்கு ஞானத்துல நீ உன்னை உயர்த்திக்க முடியும். அப்ப தத்துவ ஞானம் அப்படின்ற ஒரே பதிலா கொடுத்துட்டாங்க. இப்ப சிந்தனை ஆற்றல்ல மனிதன் தன்னை உயர்த்திக்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், தனக்கு கிடைக்கக்கூடிய உணவை பார்க்கிறான். நமக்கு வயிற்றுக்கு உணவு, வாழறதுக்கு முக்கியமான உணவு தானே, அப்ப இந்த உணவு தான் கடவுள் அப்படின்னு தீர்மானிச்சிட்டான். அடுத்துதான் சிந்திக்கிறான். தன்னுடைய சிந்தனை ஆற்றலை கொஞ்சம் பெருசு பண்றான். சிந்தனை ஆற்றல் பெருக்கும் பொழுது உணவு எங்க இருந்து கிடைக்குது, நிலத்துல இருந்து தான் கிடைக்குது. அப்ப நிலம் தான் கடவுள் அப்படின்ற அவங்களுடைய முடிவை பண்ணிக்கிறான். ஓகே, நிலத்திலிருந்து தான் நமக்கு உணவு கிடைக்குது, அப்ப நிலம் தான் இறைநிலை அப்படின்ற ஒரு நிலை பண்றான். சரி, நிலம் இருக்கு, உணவு விளையுது. எப்படி விளையுது?
தண்ணி இல்லாம விளையுமா? அப்ப தண்ணி இருந்தாதான் அந்த நிலத்துல உணவு வரும். அப்ப அந்த தண்ணி அதுதான் கடவுள் அப்படின்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனா சக்தியை அவன் விரிவுபடுத்தினான். உடனே தண்ணியை தான் இறைநிலை அப்படின்ற அளவுக்கு அவன் யோசிச்சான். சரி, தண்ணி எப்படி கிடைக்குது? இன்னும் தன்னுடைய சிந்தனை அறிவு வந்துச்சு இல்லையா, அதை போட்டு அவன் நல்லா மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு ஒண்ணு சொல்லி யோசிக்கிறான். உடனே தண்ணி எப்படி வருது? நீர் ஆவியா போய் மழையா வந்தாதான் அந்த நீர் நிலத்துக்கு தண்ணி கிடைக்கும். கப்பல் கடல்ல இருக்கிறது அங்கேயே இருந்ததுன்னா தண்ணி நமக்கு கிடைக்காது. அப்ப நீர் ஆவியா போகணும், அப்பதான் இந்த மழை பொழியும். அப்ப அந்த நீர் ஆவியா போகணும்னா என்ன வேணும்? சூரியன் வேணும். சூரியன் தான் நமக்கு கடவுள் அப்படின்ற மாதிரி சிந்தனை செய்யலாம். உடனே சூரியனை அவன் இறைவனா நினைச்சு வழிபட ஆரம்பிச்சான். சரி, சூரியன் இருக்கு, மழை பெய்யுது, செடி வருது, நமக்கு உணவு கிடைக்குது. ஆனா நம்ம உயிர் வாழ்றதுக்கு மூச்சு அவசியம் இல்லையா? மூச்சு இல்லாம எப்படி வாழ முடியும்? அப்ப இந்த மூச்சுக்கு என்ன தேவை யோசிச்சான். சிந்தனை சக்தியை காற்றுதான் முக்கியம். அப்ப இந்த சூரியன் இதெல்லாம் இல்ல, காற்று தான் நமக்கு கடவுள் அப்படின்ற ஒரு சிந்தனையை அவன் ஏற்படுத்திட்டான். அப்ப காற்று இல்லாம நம்மால வாழ முடியாது அப்படின்னு உணரும் போது காற்று எங்க இருந்து வருது அப்படின்னு ஒரு சிந்தனை. காற்று எங்க இருந்து வருதுன்னா விண்ணின் கூட்டு தான் காற்று, விண்ணோட சேர்க்கை தான் காற்று அப்படின்னு சிந்திச்சான். அப்ப விண்ணு தான் எல்லாத்துக்கும் முழு முதல் காரணம்னு உடனே ஆகாயத்தை வணங்க ஆரம்பிச்சான். ஆகாயம் தான் எல்லாத்துக்குமே காரணம், அந்த வெளிதான் சிவம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்ப சிவம் தான் முழு முதல் கடவுள் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்து அவன் அதை வணங்க ஆரம்பிச்சான். இப்போ உலகில் வாழக்கூடிய அனைத்துமே ஒரே மூலமாகிய சுத்த வெளியில இருந்துதான் வந்தது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவன் வந்துட்டான். சரி, நம்ம எல்லாருமே அப்ப சிவத்துல இருந்து சுத்த வெளியில இருந்து வந்தவர்கள் தான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வாழணும்? எந்த விதமான வேறுபாடும் எந்த விதமான வேற்றுமையின்றி சண்டை சச்சரவுகள் இல்லாம சந்தோஷமா ஒற்றுமையா வாழணும் அப்படின்ற ஒரு சிந்தனை சக்தியை உருவாக்கி அவன் அந்த மாதிரிதான் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த நேரத்துலதான் இந்த சமயம் அப்படிங்கிறது உருவாக்கும். ஏன்னா எல்லாரும் அன்பும் கருணையும் மட்டும் கடவுளுடைய அந்த பண்பு வரணும்னா அன்பு கருணையமா வர்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் கூடணும், அங்க போய் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கருணையமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும் நம்மளுடைய அன்பை அப்படின்போது ஒரு கோவில் தேவைப்படுது. இந்த கோவில்ல ஒண்ணும் இல்லாம வச்சா யாரும் வரமாட்டாங்க. அப்ப இந்த கோவில் அப்படிங்கறத உருவாக்கும் போது ஒரு உருவம் வேணும், ஒரு உருவ வழிபாடு வேணும். அந்த நிலையில உருவாக்கப்படுது அந்த சமயம் அப்படிங்கிறது. அந்த சமயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சம பிளஸ் இயம் சமயம், சமய நெறி என்று உருவாகுது. இப்ப சமயங்கள்னு பார்த்தோம்னா 6 சமயங்கள் 6 இருக்கு. சைவம், சாக்தம், வைணவம், சௌரம், காணபத்தியம், கௌமாரம், இந்த 6 சமயங்களும் உருவாக்கியிருக்கு. சைவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சைவத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைநிலையே அரூபமான நிலை, உருவம் அல்லாத நிலையில எல்லா தோற்றங்களையும் இருக்கு. நம்ம பார்க்க முடியாது, எல்லாத்துக்குள்ளமும் இருக்கு. இப்ப இந்த மைக்குள்ளையும் இருக்கு, உங்ககிட்டயும் இருக்கு, என்கிட்டயும் இருக்கு. எல்லா தோற்றங்களிலுமே இறைவன் அரூப நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கருணையும் காட்டும் வாழும் நெறியே சமயம், சைவம் என்று ஆனது. சைவம் அப்படின்னா அது சாத்வீக குணங்கள் உள்ளது அப்படிங்கிறாங்க. அப்ப சைவம்ங்கிறது ஒரு அமைதியான ஒரு குணமுள்ள நெறி, அதுவே சைவ நெறி என்று போற்றப்பட்டது. அடுத்தது சாக்தம் அப்படின்னா சிவத்தை ஆளும் நிலையான வைத்தும் சக்தி, அதாவது சிவம் சக்தி ரெண்டுத்தையுமே வணங்கினாங்க. அவங்க சிவத்தை ஆளுமை நிலை ஆண் என்றும், சக்தியை பெண் என்ற நிலையிலும் கொண்டு வந்து அவர்களை வளர்ந்துட்டாங்க. அப்ப ஆளுமை நிலையில சிவமும் அடக்க நிலையில சக்தியும் இருந்தாங்க. இந்த சக்தி வழிபாடுகளை பெண் உருவத்துல வழிபட்டார்கள். அதுதான் சாக்தம் என்ற நிலையில இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா வைணவம், மூன்றாவது. வைணவம் அப்படின்றது என்னன்னா, விண் என்ற சக்தி தான் சுழன்றுகிட்டும் சத்தம் போட்டுக்கிட்டும் இருக்கு. சுழன்று கொஞ்சம்
சத்தமிட்டுக் கொண்டும் இருக்கின்ற நிலை சக்கரமாகவும் சங்காகவும் இருக்கு. சக்கரம் சங்கு என உருவம் கொடுத்து அதுக்கு மகாவிஷ்ணு அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த பிரிவினரை வந்து வைணவம் என்ற நிலையில அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக சௌரம், சபாஷ்டான்னு சொல்றோம் இல்லையா, சௌரம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனின் வெளிச்சம், வெப்பம், இதுதான் வந்து எல்லாத்துக்குமே முழு முதல் காரணம். அதாவது அந்த வெப்பம் இல்லாத உயிர்கள் தோன்றி இருக்க முடியாது. எனவே அந்த சூரியனின் வெளிச்சம் தான் முக்கியமானது அப்படின்னு அவங்க சௌமாரம் என்ற ஒரு பிரிவினர் சூரியனை மட்டுமே வழிபாடு செஞ்சு கொண்டிருந்தது சௌமாரம். இறுதியாக காண்டபத்தியம். காண்டபத்தியம் என்பது என்னன்னா சிவம் சக்தியாகி, அதாவது சிவமே சக்தியாயிருக்கு, அதுல இருந்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இந்த 5 தன்மாத்திரைகளாக சிவமே சக்தியாய், சக்தியிலிருந்து இந்த 5 தன்மாத்திரைகள் விண்ணின் கூட்டமாக நிரம்பி இருக்கு. இத பஞ்சபூதங்கள் என்று உணர்ந்தாங்க. பஞ்சபூதங்கள்ல தான் இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மாத்திரைகள் இருக்கு அப்படின்றத உணர்ந்தாங்க. அப்ப அந்த 5 தன்மாத்திரையும் என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும் இல்லையா, அந்த உருவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 கரத்தினை, யானை முகத்தினைன்னு வச்சாங்க. 5 கரத்தினை யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விநாயகரா வணங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுவாமி தான். அதுக்கான சத்தியம் என்ற அளவுல அவர்கள் வைத்தார்கள். இறுதியாக கௌமாரம். கௌமாரம்ன்ற சமயம் என்னன்னு பார்த்தோம்னா சிவம் சக்தி இரண்டும் கூட்டு 5 தன்மாத்திரைகளாக வந்ததுதான் நம்ம பார்த்தோம். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இது இருக்கு. இதோடு கூட மனம் என்ற ஒன்று நாம் அறிந்து கொள்வதற்கு வேணும் இல்லையா. இந்த 6வது அறிவின் சிந்தனா சக்தியை உபயோகப்படுத்தி நம்ம அறிந்து கொள்ளக்கூடியதற்கு இந்த மனம் வேணும். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் பஞ்சபூதங்கள்ல இருக்கு, பஞ்ச தன்மாத்திரையாக. இதை அறிந்து கொள்ளும் மனமாகிய இந்த மனத்தையும் சேர்த்து 6 முகம் அப்படின்னு 6 நிகழ்ச்சிகளையும் 6 முகங்களாக குமர கடவுளாக வணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த குமர கடவுளாக வணங்க ஆரம்பிச்ச சமயம் தான் கௌமாரம். அப்ப இந்த சமயங்கள் 6ம் சுத்தி சுத்தி நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே சிவன், முருகர், கணபதி, எல்லாமே இந்த இந்து கடவுள்களை தான் குறிக்குது. அப்ப இந்த உருவங்களை கொடுத்து மக்களுக்குள் ஒரு அன்பு கருணையும் ஓங்க வேண்டும். மக்களுக்குள் வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல எல்லாரும் கூடி அன்பாகவும் இன்முகத்தோடும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சமயங்களையும் உருவாக்கி இருக்கார்கள். ஆனால் இந்த மக்கள் 6வது அறிவை, சிந்தனா சக்தியை பயன்படுத்தி அதை வேறு விதமாக மாற்றங்களை வேற்றுமையாக்கி, அதாவது ஒற்றுமையா இருக்கணும் உருவாக்கப்பட்டதை வேற்றுமையாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறாங்க. அடுத்த மதம்னு பார்த்தோம்னா பௌத்தம். பௌத்தம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பௌத்தம் கிமு 563 பிறந்தது. இது 4 வாய்மைகளை கொண்டது, 8 துக்க நிவாரண வழிமுறைகளை கொண்டு இருக்கு. இறுதியாக கிறிஸ்துவம் வந்து 2 முறைகள்ல இருக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழைய ஏற்பாடு யூதர்கள் வணங்கிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் 2த்தையும் சேர்த்து வணங்கிட்டு இருக்காங்க. இறுதியாக இஸ்லாம்ல வந்து ஒரு அரபு சொல் இஸ்லாம் என்பது பணிதல், சரணடைதல் அப்படின்னு பேரு. இது வந்து 5 முக்கிய கடமைகளை கொண்டு இருக்கு. ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் அப்படின்ற நிலையில இருக்கு. அந்த ஜாதிகள், மதங்கள், மொழிகள் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுதுன்னா இறை உணர்வும் அறநெறியும் தான் இருக்கு அப்படின்றத சொல்லுது. இறுதியாக பார்த்தோம்னா நம்ம வள்ளலாருடைய இறை கோட்பாடு என்ன சொல்றது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இறைவனை காண விரும்புவோர் அவனை வெளியில் தேடினால் பார்க்க முடியாது அப்படிங்கிறது. அது உருவநிலை அன்று அருவநிலை. அருவநிலைனா பார்க்க முடியாது, எனவே உணரத்தான் முடியும். நமக்குள் உள்ள இறைவனை உணர முடியும். அவ்வாறு உணர்வதை தான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்கிறார் வள்ளுவர். பரமாத்மாவின் ஒரு சிறிய பகுதி தன்னை உடலுக்குள் கட்டுப்படுத்திக் கொள்கிற போது அது ஜீவாத்மாவாக ஆனது. பரமாத்மாவுக்கு வடிவம் இல்லை, ஜீவாத்மாவுக்கு வடிவம் இருக்கிறது.
இறைவனின் சிறு பகுதி பரமாத்மாக்கள். ஒன்றிலிருந்து ஒன்று வித்தியாசப்படுவதற்கு வடிவங்கள் இருக்கிறது. மொத்தத்துல மனித வடிவங்கள் வேறுபட்டாலும் எல்லா ஜீவாத்மாவும் இறைவனின் அம்சங்களே என்று உணர்ந்து அனைவரிடம் அன்பு கருணையுமாக இருந்து நாம் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்காக தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் இவ்வாறு சொல்லும்பொழுது அனைவரும் புன்சிரிப்போடும் இன்முகத்தோடும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலனும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இதோடு நான் இதை செய்திருக்கிறேன். எந்த விதமான வேற்றுமையும் பாராமல் வாழ்க்கையை நாம் வழங்கி செல்ல வேண்டும். இதோடு இதை நிறைவு சேர்க்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அருட்சோதி நிலையத்தினருக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள வாழ்க்கை